பாரிஜாத சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இசை பார்த்தோம்னா வர்ஷினியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு வரும். அப்போ வர்ஷினி சொல்கிறாங்க, அக்கா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ இசை சொல்கிறாங்க, இங்கே பாரு வர்ஷினி, நான் தான் நீ கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்ல, நீ இப்போ கவலைப்பட்டேன்னா குழந்தையும் பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் கூடி சீக்கிரமே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு நான் சொல்லிட்டோம்ல, அப்புறமே எதுக்காக நீ பயந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சுபத்ராவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ சுபத்ரா வீட்டில் வேலை செய்யப்பட்ட அந்த லேடி தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க அழைச்சிட்டு வராங்க. என்னம்மா நீ திடீர்னு எதுவுமே சொல்லாமல் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி அங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ அந்த லேடி பார்த்தோம்னா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, என் பொண்ணும் அந்த மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் இப்போ கன்சீவாக வேற இருக்கிறா. அதனால தான் எனக்கு ஒரு வழி தெரியாமல் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இதனால தான் நான் யாருக்கிட்டே நான் சொல்லலை அப்படிங்கவும், இது கேட்டதுமே சுபத்ராவுக்கு வந்ததே கோவம். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணவங்களையெல்லாம் இந்த வீட்டுக்கு நீ அழைச்சிட்டு வந்திருப்ப, இவங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ராகவ் இசை எல்லாருமே பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே அவங்க சுபத்ரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு ஒழுங்க மரியாதை இவங்க 2 பேரும் இங்க இருந்து நீ அழைச்சிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதை கேட்டதுமே உடனே அந்த லேடி சொல்றாங்க, அம்மா அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்கம்மா, எனக்கும் இவங்க இப்படி தப்பு பண்ணிட்டாலன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு கவலையா தான் இருந்துச்சு. ஆனா உங்க ஆசீர்வாதம் என் பொண்ணுக்கு வேணும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரிதான், இவங்களை நான் ஆசீர்வாதம் பண்ணவே மாட்டேன், இவங்களை இங்கேருந்து நீ அழைச்சிட்டு போயிரு தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா கத்தவும், உடனே அந்த லேடியும் அழைச்சிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ராகு அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ ராகு நினைக்கிறாங்க, சரி எப்படி இருந்தாலும் சரிதான், வர்ஷினி கன்சீவ் ஆக மாட்டா, ஏன்னா அவள் தான் இந்த டேப்லெட் போட்டுட்டு இருக்கனால அவள் கன்சீவ் ஆக மாட்டா, ஏன்னா நாங்கள் 2 பேரும் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இந்த விஷயம் அம்மாவுக்கு எப்படி என்னாலும் தெரிஞ்சிடக்கூடாது, தெரியாமையே எப்படியாவது எங்கள் 2 பேருக்கு கல்யாணத்தை இசையும் விசாலும் நடத்தி வச்சிருப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா இசையும் விசாலும் அவங்கள தான் காட்டுறாங்க. இப்போ இசை இதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சுபத்ரா அத்தை இப்படி வேற யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணினதை கேட்டதுமே இந்த அளவுக்கு கோவப்பட்டுட்டு இருந்தாங்களே, வர்ஷினி கன்சீவா இருக்கிறா, அதுக்கு காரணம் ராகவ் தான் அப்படிங்கிற தெரிய வரும்போது எவ்வளோ பெரிய விஷயமா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கவும், அப்போ விஷால் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன இசை அம்மாவை பற்றி தானே நினச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் விஷால் அப்படிங்கிறாங்க, அம்மா இன்னைக்கு இந்த அளவுக்கு கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது, அம்மா இதுக்கே இவ்வளோ கோவப்படுதாங்களே, அப்போ வர்ஷினி கன்சீவாக இருக்கிறா அப்படிங்கிற விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகிறதுக்கு அப்படிங்கும்போது, அதுதான் விசால் எனக்கும் கவலையாக இருக்குது, இந்த விஷயம் மட்டும் இப்போ வர்ஷினிக்கு தெரிஞ்சால் அவள் தாங்கிக்கிடவே மாட்டா, என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அங்கே ராகோ வராங்க. வந்ததுமே என்ன இசை 2 பேரும் என்ன தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே ராகோ நினைக்கிறாங்க, அதாவது நானும் வர்ஷினியும் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணது விசாலுக்கும் இசைக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் வர்ஷினி இப்போ கன்சீவாக இருக்கிற விஷயத்தை ராகவ் கிட்ட சொல்லாமல் இசையும் விசாலும் மறைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்படி இவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரிலாம் ரகசியத்தை இருக்கவும், அப்போ ராகவ் விசால்கிட்டையும் இசைக்கிட்டே சொல்கிறாங்க, இங்கே பாரு அம்மா இன்னைக்கு நடந்துக்கிட்டதை பார்த்தியா, அவங்க இப்படி நடந்துக்கிட்டதை பார்க்கும்போது எனக்கே பயமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் 2 பேருக்கும் சீக்கிரத்திலே கல்யாணம் பண்ணி நீங்கள் வச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ இசை சொல்கிறாங்க, இங்கே பாரு ராகவ் என்ன இருந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன இசை நீ பாதியே சொல்லி முடிச்சுட்ட, என்ன ஆச்சுது, எதை சொல்ல வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே விஷால் இசையை பார்க்குறாங்க. இசை விசாலை பார்த்துட்டு இருக்கவும், அப்போ இசை உண்மையை போட்டு உடைச்சிருந்தாங்க, நீயும் வர்ஷினியும் எல்லாமே சேர்ந்து இருந்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே ராகவ் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே இசை சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதனால தானே வர்ஷினியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அவசரப்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லவும், உனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ இசை சொல்கிறாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ வர்ஷினி கன்சீவாக இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே ராகவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன இசை நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் இப்போ வர்ஷினி கன்சீவாக இருக்கிறா, அது மட்டும் இல்லாமல் அத்தை யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணினதுக்கே இந்த அளவுக்கு கோவப்பட்டுட்டு இருக்கிறாங்களே, இப்போ வர்ஷினி இந்த நிலைமையில இருக்கிறா அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுமோ தெரியல, அதை பற்றி தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு வர்ஷினி வந்தா, ஆனால் நான் தான் தடுத்து நிறுத்தினேன், ஆனால் இந்த விஷயம் இந்த அளவுக்கு போகும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு இசை சொல்லிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்க்க அங்கே பார்த்தோம்னா ஸ்ரீஜாவையும் சிந்தாமணியும் தான் கட்டுறாங்க. என்னது இவங்க 3 பேரும் எதையோ கூடி கூடி பேசிகிட்டு இருக்கிற மாதிரிக்கு தெரியுது, ஆனாலும் அவங்க முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாத மாதிரி இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், தூரத்துலேருந்து இவங்க 2 பேரும் பேசுறதுனால என்ன நடக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ இசை பார்த்தோம்னா ஸ்ரீஜாவை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அவள் ஸ்ரீஜா நம்மளை தான்
பார்த்துட்டு இருக்கிறா, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் போகவும் இப்போ ராகவ் வந்து ரொம்பவே வந்து பதட்டத்தோடு இருக்கிறாங்க. இசை, வர்ஷினி கன்சீவாக இருக்கிறேன்னு சொன்னீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அவள் கன்சீவாக இருக்கிறா அப்படிங்கவும், என்னை மன்னிச்சிரு இசை, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், அங்கே ஏற்காட்டில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கும்போது அப்போ இசை வந்து சொல்கிறாங்க, எல்லா விஷயத்தையுமே சிரிஜா சொல்லிட்டா, இப்போதைக்கு நம்ம இதை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது, ஏன்னா அவங்க 2 பேரும் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இதனால பார்த்தோம்னா ராகவ் வந்து ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. ஐயோ, வர்ஷினி இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வர்ஷினிக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணினதுமே, வர்ஷினி எனக்கு எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லவும் வர்ஷினி இதை கேட்டதுமே வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ராகவ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, வர்ஷினி நான் தான் சொன்னேன், நம்ம என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, நான் உன் கழுத்தில் தாலி கட்டிடுதுன்னு சொன்னேன், ஆனால் இசையும் விசால தான் இந்த மாதிரிக்கு தடுத்து நிறுத்திட்டாங்க, அது எப்படி நீ கன்சீவ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் டேப்லெட் போட்டேல அப்படிங்கும்போது, இல்லைங்க அந்த டேப்லெட் விட்டமின் டேப்லெட்டாக ஆகிப்போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்படி நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் பயந்தேன், ஆனால் என்ன நினைச்சனோ அதே நடந்து போச்சு, இப்போ என்ன பண்ணுறதுக்கும் எனக்கு தெரியல, நான் அக்காவையும் விசாலையும் தான் நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ ராகவும் சொல்கிறாங்க, எங்க பாரு வர்ஷினி, என்ன ஆனாலும் சரிதான், நீ தான் என்னுடைய பொண்டாட்டி, யார் தடுத்தாலும் சரிதான், ஏன் அம்மாவே எதிர்த்தாலும் சரிதான், நான் வந்து உன்னை மட்டும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து வர்ஷினிக்கு நம்பிக்கை சொல்லவும் அப்போ வர்ஷினி வந்து சொல்கிறாங்க, அத்தை எதிர்த்து கல்யாணம் நடக்கணும்னா நான் அதுக்கு ஒரு காலமும் நான் சம்மதிக்கவே மாட்டேன், அத்தையோட சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கவும், அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து அசோக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு அசோக், அதாவது என்ன ஆனாலும் சரிதான், வர்ஷினி கழுத்தில் நீ தாலி கட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லும் போது, மேடம் அதுக்காக தானே எனக்கு பேமெண்ட்டு நான் கேட்குறதுக்கு மேலே 2 மடங்காக நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நினைக்க மாதிரிக்கே வந்து நான் வர்ஷினி கழுத்தில் நான் தான் தாலி கட்டுவேன், நிச்சயார்த்தம் வேணால் வந்து அவங்க 2 பேரும் மோதிரத்தை மாற்றிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வர்ஷினி கழுத்தில் தாலி கட்ட போகிறது நான் தான் அப்படிங்கவும், இங்கே பார்த்தோம்னா சுபத்ராவை தான் காட்டுறாங்க. சுபத்ரா வந்து அந்த பொண்ணை நினச்சி அவங்க கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போ உடனே சுபத்ரா வந்து சொல்கிறாங்க அவங்க பாஸ்கர் கிட்ட, அதாவது என்ன ஆனாலும் சரிதான், அந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு ஏதோ அவசரப்பட்டு அவங்க இந்த மாதிரிக்கு முடிவெடுத்துட்டாங்க, அதுக்காக நீ இவ்வளோ தூரம் கோவப்படுவி அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கவும் அப்போ ராகவ் வந்து இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பாஸ்கர் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு நம்ம பசங்களாம் வந்து ஏதோ ஓரளவுக்கு நல்லவங்களாக இருக்கிறனால உனக்கு வந்து பரவாயில்ல அப்படிங்கும்போது அப்போ உடனே அவங்க சுபத்திர சொல்கிறாங்க, இதே என் பையன் இந்த மாதிரிக்கு ஒரு தப்பு பண்ணியிருந்தாம்னா கண்டிப்பாக நான் அவனை உயிரோடையே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை ராகவ் கிட்ட அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.